வெல்கம் டு JPMID vlogs. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு போகி vlog தான் இருக்க போகுது. முக்கியமா JPMID குடும்பத்து அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். சோ ஏன்னா நாங்க நியூ இயர் விஷ் பண்ணவே இல்லை. சோ முக்கியமா இனிய போகி நல்வாழ்த்துக்கள். நாங்க காலையிலே போய் எல்லா பழைய பொருட்களை கொளுத்தி விட்டோம் இவனை தவிர்த்து. அப்புறம் நல்லா செம்ம மிஸ்டியா புகையா எல்லாமே இடம் செம்மையா இருந்தது. நாங்க இந்த வருஷத்தை எப்பவும் போல போன வருஷம் எப்படி புதுமைக்கோட ஆரம்பிச்சோமோ இந்த வருஷமும் ஒரு புதுமைக்கோட ஆரம்பிச்சிருக்கோம். போன வாட்டி டிஜே மைக், இந்த வாட்டி என்ன மைக் டிஜிடெக்ல ஆரம்பிச்சு விட்டுருக்கோம். இங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். காலையில பாத்தீங்கன்னா வந்து நாங்க போய் போகி எரிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம கூழ் ஊத்தி நாங்க பூஜை பண்ணி சாமிக்கு படைச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ்மா காலையில் 5 ஆக போகுது. காலங்காத்தால 8 மணி நாங்கள் எதுக்கு போயிருந்துருக்கோன்னா போகி வைக்கிறதுக்கு. எவ்வளோ இருட்டாக எவ்வளோ மிஸ்டியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் மட்டும் இங்கே தனியாக வந்து போயிருந்துருக்கோம். ஸோ தாத்தா தான் ஆரம்பிச்சு விட்றாரு. நாங்கள் விளக்க பற்றி எடுத்துட்டு கற்பூரம் போட்டு ஏற்றி அப்புறம் நம்ம அதுக்கு போட்டு கொஞ்சம் மாட்டோம். அதை வச்சு எவ்வளோ செம்மலாம் கஷ்டப்பட்டு போட்டோம். இப்போ எல்லாத்தையும் எரிச்சு இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எவ்வளோ பற்றி எரியுதுன்னு பாருங்கள். ஸோ கைஸ் காலையில் வந்து நம்ம அழகாக நல்லா போகி வெற்றிகரமாக கொண்டாடிட்டு வந்துட்டோம். நாங்கள் நல்லா ரெடியாகி குளிச்சுட்டு இப்போ வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம். மங்களகரமாக எங்கள் பாடி தான் பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கூழ் ஊற்றுவோம் போகினா. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்டு கூழ் ஊற்றின்னு இருக்கோம். இதுதான் நம்மளோட கூழ். இப்போ நம்ம கூழ் எவ்வளோ அழகாக கரைச்சி வச்சுக்கோ பாருங்கள். ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஈவினிங் சாமி கும்பிட்ற டைம் வந்தாச்சு. நம்ம வந்து சாதம், சாம்பார், காய் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொழுக்கட்டை வச்சு விளக்கு எதுவும் பிடிச்சி அந்த விளக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பூஜை பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டில் போகின்றதை எப்படி நீங்கள் தெரிவிப்பீங்க? அது இருக்கிற டெக்கரேஷன்ஸை வச்சு தானே. ஸோ எங்களோட மேலே பரணிலேருந்து இருந்த பழைய மாலை பையை எடுத்து இப்போ நாங்கள் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நைட்டு இதோ பார்த்தீங்களா. ஸோ நைட்டு வந்து 2 வேலை சாப்பிட்றது, கோலம் போடுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, 3 வேலை இருக்குது. 3 வேலை இருக்கு. இந்த 3 வேலை மொத்தவங்களும் பெரியவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம பாடணும் வேலை பார்க்கணும். நம்ம காலங்காத்தால எல்லாரும் போயிட்டு பானை வாங்கணும். அந்த வேலையும் இருக்கு. ஸோ போய் நம்ம டெக்கரேட் பண்ணலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 10:58 ஆகுது. நாங்கள் வந்து என்னன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல மிட்நைட் பிரியாணி சாப்பிட போகிறோம். மிட்நைட் பிரியாணி சாப்பிட போகிறோம். நைட் எப்படியாச்சும் நான்வெஜ் சாப்பிடணுன்ட்டு நம்ம டிஷ்ஷஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு வழியா நாங்கள் வந்து எல்லார்கிட்டயும் வந்து காசு பிச்சு எடுத்து ஸ்விக்கில போட்டுட்டோம். என்ன போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்கோம், KFC சிக்கன் 13 மினிட்ஸ்ல நம்மளோட சேவிங்ஸ்ல வச்சு நம்ம காசு ரெடி பண்ணிருக்கோம். 36 மினிட்ஸ்ல வந்து பாண்டியன்ல இருந்து பிரியாணி வருது. இதுல பக்கெட் பிரியாணி, இங்க பக்கெட் சிக்கனும் அங்க பிரியாணி சொல்லிருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப நம்ம ஃபேமிலிஸ் வந்து யாருமே தூங்கலைன்னா நம்ம தான் வந்து அடி வாங்கி போறோம். அதுக்கப்புறம் நம்ம கதவே முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேவிங்ஸ்ல இருந்து வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு எங்க பாட்டி கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு முடிச்சா. அப்படிலாம் இல்ல பூரா போய் எங்க அண்ணன் ஒரு 300 ரூபாய் போட்டா எங்க பாட்டிட்ட கையை கல்ல விழுந்து ஒரு 200 ரூபாய் வாங்கினா. எங்களுக்கு வந்து செம்ம ஷாக் என்னன்னா மித்தாட வந்து காசு இல்ல. மித்தா நீ அதை சொல்லிடு. இப்ப டெலிவரி ஆள் கிடையாது. பொங்கல் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். எங்க அம்மா அப்பா என்ன பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல்ல இருந்து நாளைக்குனா இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு தான் வராங்க. 9:30 மணிக்கு போனவங்க 11 மணிக்கு. நீங்க தான் 1 மாசம் 2 மாசம் நியூ இயர்க்கு நீங்க போயிருப்பீங்க. நாங்களே வந்து அவசரமா நேற்று நைட் தான் போயிடலாம் வாங்கிட்டு. நேற்று நைட் அப்படி சரி இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நாங்க என்ன பயந்துட்டோம்னா வந்துருச்சு தெரியுமா. எங்க அப்பா இப்ப என்ன பிரச்சனைனா எங்க அப்பா படுக்காம நல்லா உட்காந்து என்னது இந்த பீஸா கேம் இருக்கும் தெரியுமா, அதை உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. அதாவது எங்க எம் வந்து கான்ட்ரிபியூட் மட்டும் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டாங்க வந்த லேட்ல. நாங்க வீடியோ சாட்சின்னு எடுத்துட்டோம். அவ வேணான்னு சொன்னதெல்லாம். இப்போ வந்து நாங்க ஆக்சுவலி KFC வாங்கிட்டோம். பட் KFC வந்து சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் KFC ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. KFC நல்ல விஷயம்.
ஆனால் கொஞ்சம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது சொன்னது வேற வந்தது வேற. பிரியாணி கொடுத்துருந்தாங்க. பட் KFC 2 லெக் பீஸு ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்தாங்க. ரொம்ப சின்னது, இவ்வளோண்டு தான். நாங்கள் ஆர்டர் பண்ணது வேற வந்தது வேற. இப்போ நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் கைஸ். KFC சாப்பிட்டோம். எம்முக்கு கிடையாது, எம்மு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி இருக்கு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இல்லை, ஃபர்ஸ்ட் பிரியாணி இருக்குன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா பிரியாணி இல்லைன்ட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணால் பிரியாணி இருக்குன்னாங்க. அப்புறமா பிரியாணி சொல்லி 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். உள்ள இன்னொன்று பேக்கெட் ₹1 வாங்கியாச்சு. இப்போதான் ஃபீல்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். எடுத்தோன்னே உங்களுக்குலாம் தந்தேன். ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து எங்களோட KFC காலி பண்ணி விட்டோம். இப்போ வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட போகிறோம். கொஞ்சம் பார்த்துருங்க. எம் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நீங்களே பார்த்துருங்க. போட்டுடலாமா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்காக மண்டையில் கொண்டே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மண்டையில் கொண்டே போட்டுட்டு, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் JPMID இல்லை I தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங். நல்லா எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எடுத்துக்கிட்டு இந்த பிரியாணி நல்லா எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வாயில் ஒழுங்கா போடு. நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி லேட் நைட்டில் பொங்கலுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து ஒரு பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நல்ல முக்குன்னு முக்கியாச்சு. நல்ல குவான்டிட்டியும் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்க எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு, என்ன பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்புறமா நல்லா ப்ரெஷ்ஷும் பண்ணியாச்சு. நல்லா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நாங்கள் பாருங்க பிரியாணி சாப்பிட்டத vlog எடுத்து யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு இப்போ அந்த vlog வேற எங்கள் குடும்பத்துக்கு வேற காமிக்க போகிறோம். இப்போ சாப்பிட்டோம், செம்ம ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா பிரியாணி சொன்னோம், அந்த கடைக்கார போய் பிரியாணிக்கு போய் பார்த்தா அங்கே பிரியாணி காலி ஆயிடுச்சு. சரி அது போல ஃப்ரைட் ரைஸ் போனோம். ஃப்ரைட் ரைஸ் திருப்பி போய் ஆர்டர் போட்டா அங்கே ஃப்ரைட் ரைஸ்ல பிரியாணி இருக்குன்னாங்க. ஆனால் பிரியாணி வந்து செம்மையா இருந்தது. நாங்கள் நினைச்சது கொஞ்சம் நல்லா வந்தது. ரொம்ப நாளமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2 hoursக்கு நல்லா வருதா எங்களுக்கு. ஆனால் 10 நிமிஷம் மினிமம். சரி எம்மு தான் கொஞ்சம் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி போய் தூங்க போறோம். மணி இப்போ 1. ஆனா எம் 0% எனர்ஜி மோட்ல இருக்காங்க. பிரியாணியும் சாப்பிடல, பிரியாணியும் சாப்பிடல, தூங்கி பிரியாணி வேணாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நாங்க அதை வீடியோ எடுத்தோம். இப்போ நம்ம டிஏ உட்காந்து வெறித்தனமா இதை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம டி நல்லா டிஏ பண்ணாலும் தூங்க போறாரு பாருங்க. டி நல்ல தூக்க மோட்ல இருக்காங்க. ஆனா ஹெல்ப் பண்ண போறீங்களா? ஓகே गाइस, டெக்கரேஷன் வீடியோல பார்க்கலாம் உங்களை. பாய், குட் நைட். சாரி, நம்ம போய் வாங்க கண்டினியூ பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். வாங்க என்ட்ரன்ஸ்ல இந்த 2த்தையும் போட்டுறோம். இந்த ஆரஞ்சு கலர்ல நம்ம இப்படிக்கா இருக்கும் நிக்கும்ல. நம்ம தாய் குதிச்சுனா இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். ஓ குரங்கு மாதிரி இறங்கி வந்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ எப்படி பண்ணோம்னா அங்கே எப்படி மாலை மாட்டணும், இதோ இந்த மாதிரி ஹூக்ஸ் வச்சு தான் மாட்டணும். அதெல்லாம் பழசு. இதை வந்து இப்போ புதுசாக இந்த பூஜை ரூம் மேலே ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஓரளவுக்கு நாங்கள் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறோம். மீதியை வந்து நாங்கள் எங்கள் பொங்கல் விழாவில் உங்களுக்கு காமிக்கிறோம். புரியல. ஸோ அவ்வளோதான் நம்மளோட போகி vlog. நம்ம அவ்வளோதான் ஒன்று சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது உங்க JPMI vlogs. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.